பாக்யலட்சுமி ப்ரெடிஷனை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இனியாவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுதாகர் பார்த்தோம்னா சாயந்தரமாக ஒரு பார்ட்டி வச்சுருக்கிறேன், நீங்களாம் வந்துடுங்க அப்படின்னு கோபிட்டையும் அவங்க பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா இது கொஞ்சம் கூட பிடிக்காம நிதிஷ் இனியா கிட்ட சொல்கிறாங்க, இவளுக்கு பிறந்தநாள் ஒன்று தான் இப்போ குறவா இருக்குது, இதில் பார்ட்டி வேறு, இதெல்லாம் தேவையாப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது அப்போ சுதாகர் சொல்கிறாங்க, அங்கே பாரு நிதிஷ், நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நீ எடுத்தம் கவுத்துன்னு பேசிகிட்டு இருக்காத, இனியாவுக்கு பிறந்தநாள் பார்ட்டி வச்சாதான் எல்லாருமே நம்ம அவளை சந்தோஷமாக வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, நீ மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணுனேன்னா அதுக்கப்புறம் நம்மளை தான் தப்பாக பேசுவாங்க அப்படிங்கவும் அப்போ உடனே சுதாகரோட ஒய்ஃபும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாங்க நானும் நிதிஷ் சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன், எனக்கு இவளுக்கெல்லாம் இனியாவுக்கெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறதுல ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா, நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா இனியாவோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க ஒரு வீடியோ காட்டுறாங்க, இதில் தப்பான பசங்களாம் இருக்கிறாங்க, அதாவது தப்பான பழக்கம்லாம் ஏற்படுத்தின பசங்களாம் இதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அது யாருன்னு சொல்லிக்கிட்டு அவங்க இனியா பார்த்துட்டு இருக்கும்போது நிதிஷ் அதில் வராங்க. அதில் பார்த்தோம்னா நிதிஷ் ரொம்பவே ஒரு மயக்கத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அது பார்த்ததுமே அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. அப்போ இனியா பாக்கியாவுக்கிட்ட சொல்ல முடியாமல் அவங்க கோபிக்கிட்ட தனியாக அழைச்சிட்டு போய் சொல்கிறாங்க, அப்பா இதை பாருங்கப்பா நிதிஷ் நல்லவனே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது இந்த படத்தை பாருங்க அப்படிங்கிறாங்க. அதை பார்த்ததுமே அப்படியே கோபி அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க, என்னம்மா இந்த மாதிரிக்கெல்லாம் அவன் பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் அப்படிங்கும்போது, அப்பா எனக்கு அவசரப்பட்டு நீங்கள் நிதிஷ் கூட கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு, அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்ல தானே செய்தாங்க, ஆனால் அவன் கோடீஸ்வரன் பணக்காரன், அவன் ஒரே பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டீங்களப்பா, இப்போ என் வாழ்க்கையே நரகமாச்சுது, இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு, இதுக்கு மேலேயும் இவனை பற்றி உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் எப்படிப்பா இவன் கூட சேர்ந்து வாழ முடியும், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம்ப்பா, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, உன்னுடைய பிறந்த நாளுக்காக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம், அதுக்குனால உங்கள் அம்மா பாட்டி எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு சூழ்நிலையில் இப்படி ஒரு தலையில் எனக்கு இடியை தூக்கி போட்டுட்டியம்மா, நிதிஷ் இவ்வளோ மோசமானவனாக இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இவன் சுதாகருக்கு ஒரே பையன், அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல மாதிரிக்கு பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டனம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்தோம்னா அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. கோபி அலறதை பார்த்துட்டு அவங்க பாக்கியம் அங்கேருந்து வர மாதிரிக்கு தெரியுது. உடனே இனியா சொல்கிறாங்க, அப்பா அம்மா வர மாதிரி தெரியுதுப்பா அப்படிங்கவும், ஐயோ இங்கே பாரு அம்மாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்லிடாத, அவ சொன்னால் தாங்கிக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும், ஆமாப்பா அப்படிங்கிறாங்க, நீங்கள் உங்கள் கண்ணீரை தொடங்க அப்படின்னு சொல்லும் போது கோபி உடனே தன்னுடைய கண்ணை தொடச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க பாக்கியா வராங்க, என்ன இனியா ரெண்டு பேரும் தனியாக நின்று பேசிட்டு இருக்கிறீங்க, கேட்க வெட்ட வேண்டாமா வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிட்டு போகிறாங்க.